தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிஸ் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு நீங்க செய்யும் தொழில்ல அதிகமான லாபம், பணம் வருவதற்கு, சம்பள உயர்வு வருவதற்கும், நீங்க வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கும், பதவி ப்ரமோஷன் வேணும், இடமாற்றம் வேணும், அது நீங்க விரும்பிய இடத்துல கிடைப்பதற்கும் உரிய வழிபாடு இது நான் வேலை பார்க்குற தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, தொழில் செய்யறவங்களுக்கும் பாருங்க, எடுத்தோடனே லாபம் வருமா வராது. அதுலயும் பல தடைகளை தாண்டி தான் வரும். இப்ப தடைகளை தாண்டி அதிகமான லாபம் பெறுவதற்கும் உரிய வழிபாட்டு முறைகளை தான் நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சி பேர்ல இருக்கலாம், காசி விசாலாட்சி பேர்ல இருக்கலாம். அப்ப அந்த அன்னைக்கு உங்களால் முடிந்த அளவு வெள்ளிக்கிழமை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரணும். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல போய் அங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு தாமரப்பூ வாங்கி கொடுத்து அந்த அம்பாளை நேரடியாக தரிசனம் செஞ்சுட்டு அங்கேயே முன்னாடியே அமர்ந்து ஒரு 2 மணி நேரமாவது அந்த கோயில் 2 நாள் இருக்க முடியல, 2 நாளிகையாவது நீங்க இருக்கணும். 2 நாளிகை அப்படிங்கிறது 48 நிமிடமாவது அந்த ஆலயத்துல அமர்ந்து அங்கு தரக்கூடிய தீர்த்தம் சடாரியை நீங்க ஒரு பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு லாபமும் வருமானமும் அதிகரிக்கும். அதனால அது மட்டுமே முடியாது அப்படின்னா, உங்களால் முடிந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அந்த அன்னை மீனாட்சிக்கு தாமரப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே உட்கார்ந்து நீங்க அங்கேயே அமர்ந்து மீனாட்சியோடைய திருப்புகளை நீங்க படிக்கணும். திருப்புகளை படிக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துல நீங்க படிச்சு முடிச்சிடலாம். திருப்புகளை படிச்சுட்டு நீங்க அங்கேயே ஒரு 5 மணி நேரம் உட்கார்ந்து அந்த ஆலயத்தை நீங்க அடிப்பிரதட்சணமாக நீங்க 5 முறை சுத்தி வரணும். 5 முறை சுத்தி அதுக்கு ஆலயத்திலே அமர்ந்து உங்களுக்கு முறையான அந்த ஆலயத்துல இருக்கிறப்ப நீங்க ரொம்ப அமைதியாக நீங்க இருக்கணும். எந்த ஒரு மனசுக்குள்ளேயும் ஒரு வக்கரமான எண்ணங்களை, யாரையும் ஒரு வக்கரமா பேசவோ செய்யவோ இல்லாம முழுவதும் அந்த பக்தி மார்க்கத்துல இருந்த அந்த அம்மனுடைய ஒரு ஒரு பிரசாதத்தை நீங்க ஏத்துக்கிட்டு வழிபாடு முறையா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்க ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்க செய்யக்கூடிய தொழில மிகப்பெரிய ஒரு உயரத்தை எட்டக்கூடிய அளவுல இந்த வழிபாடு மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த ஆலயத்துக்கு நம்ம என்னால அடிக்கடி போக முடியாது. மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல போங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வரணும். நான் அடிக்கடி போனா நீங்க உங்களை ரீசார்ஜ் பண்ற மாதிரி அதிகமான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா 3 மாசத்துக்கு போறப்ப கொஞ்சம் பேட்டரி டவுன் ஆனது மாதிரிதான். அப்ப நீங்க எப்படி போறதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கங்க. போய் அந்த ஆலயத்துல மருந்து உட்கார்ந்து நல்ல முறையாக அமைதியாகவும் தரிசனம் செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பானதாக தொழில்ல இப்ப நான் ஒரு 10 பேரை வச்சு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதே இது நீங்க ஒரு பாருங்க 20 பேரை வச்சு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க உயர ஆரம்பிப்பீங்க. நான் ஒரு இடத்துல கம்பெனில ஒரு இப்ப சம்பளம் ஒரு 30,000 வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர அந்த 30,000 ஆனது 40,000 உயரும். அடுத்தடுத்து நீங்க போக போக உங்களுடைய வழிபாடு முறைகள் சரியானதாக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய வருமானத்துடைய எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே போக ஆரம்பிக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு லாபத்தோடைய எண்ணிக்கை அதிகரிச்சு அந்த லாபம் உங்களுக்கு சேமிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அன்னை மீனாட்சியின் அருள் ஆசியோட உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.